ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி திருப்பதி மலை மேலே என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீவாரி பாதலோன்னுட்டு பெருமாளோட பாதத்தை தரிசிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அது எப்படி போகிறதுன்னு நான் இந்த வீடியோ காட்டுறேன். ஸோ நம்ம திருப்பதிக்கு வந்து மலை மேலே என்னென்ன பார்த்தோன்னுட்டு நம்ம லைன் பை லைனாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கோம் சீரீஸு. ஸோ மறக்காமல் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம அங்கேருந்து இப்போ எப்படி போகிறோன்றது உங்களுக்கு தெரியும். கடைசியாக வேணுகோபால் சுவாமி பார்த்துட்டு வந்தோம். நம்ம அதுக்கப்புறம் பஸ்ஸு மாறணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதே பஸ்ஸில் இருந்தீங்கனாலே அங்கே கரெக்டாக வந்து எங்கன்னா இப்போ அந்த டிப்போ மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பஸ்ஸு நிற்கும். அங்கே நின்ன உடனே அதுக்கப்புறம் நம்ம இறங்கக்கூடாது. ஸோ அதே பஸ் வந்து ரிட்டர்ன் அப்படியே வந்து சிலாத்தோரணம் வழியாக ஸ்ரீவாரி பாதலோக்கு போகும். ஸோ நம்ம அந்த பஸ்ஸில் வெயிட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அதில் வர்றவங்க வந்து கொஞ்சம் ஏறுவாங்க. ஏறினப்போ அந்த பஸ்ஸு மூவ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிலாத்தோரணம் வழியாக தான் போகும். இப்போ வந்து ஏப்ரல் மேலெல்லாம் திருப்பதியில் வந்து கூட்டம் அளவுக்கு அதிகமாக வருவாங்க. எல்லாருக்குமே சம்மர் ஹாலிடே விட்டுருவாங்க. விட்ட அப்புறம் அதிக பேர் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா இந்த இடத்தாண்டு தான் ஃபுல்லாக கூண்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைமெல்லாம் 2024 ஏப்ரல் மேலாம் சிலாத்தோரணம்லேருந்தே வந்து க்யூவில் நின்றுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. ஃப்ரீ தரிசனத்துக்காக 5 கிலோமீட்டர் நின்னாங்க. இப்போ நான் சைடில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கூண்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் அப்படியே நின்று நடந்து போவாங்க. ஸோ இங்கே வந்து இப்போவே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வந்தாங்கன்னா இது தண்ணி கொடுக்கறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும்னுட்டு தேவஸ்தானம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கூட்டம் அதிகமாக வர்றது. அதுக்காக எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி மலை மேலே. ஸோ இப்போ இது எப்படி போகுதுன்னா ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மரங்களுக்கு நடுவில் போயிட்டு தான் போகும். ஸோ இப்போ அடர்ந்த ஃபாரஸ்ட் எல்லாம் கடந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஸ்ரீவாரி பாதலோக்கு. இப்போ இறங்கணுன்னா இங்கேயும் வந்து நமக்கு நிறைய கடைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம எல்லா இடத்தானே திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இறங்கினாலும் உங்களுக்கு கடை இல்லாமல் இருக்காது. ஸோ எல்லா இடத்தானே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக நடந்து உள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து ஸ்லிப்பர் போட்டு வந்திருப்பீங்க. அங்கே விடுறதுக்கும் சைடில் இடம் இருக்குது, அங்கே விட்டுட்டு போயிடலாம். இப்போ இங்கே வந்து ஸ்டெப்பில் ஏற முடியாதவங்க இங்கே வந்து பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வணங்கிட்டு போகிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஸ்டெப் வந்து ரொம்ப தூரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 50 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். மேலே ஏறணுன்னே நம்ம போய் பெருமாளோட பாதம் தரிசனம் பண்ணிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மேலே போகலாம். இப்போ நம்ம அந்த படிக்கட்டில் போகிற வழியில் கூட ஃபுல்லாக எல்லாமே வந்து கடைகள் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இது கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் பெருமாளோட பாதம் இருக்குது. நம்ம அங்கேருந்து பார்க்க சொல்ல வந்து நமக்கு திருப்பதி வியூ நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபாரஸ்ட்டு. ஸோ எப்படி திருப்பதி மலை இருக்குதுன்னுட்டு அந்த இதுவும் ஒன் ஆஃப் த ஹைட்டான ஏரியா மாதிரி தான். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பள்ளத்தாக்கு எல்லாமே சுற்றி எல்லாமே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அங்கே மேலே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த சைடெல்லாம் அப்படியே பள்ளத்தாக்கு, காடுகள், ஃபாரஸ்ட், இதெல்லாம் சேஷாத்திர காடுன்னு சொல்லுவாங்க. அந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே டவரில் ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே எதுனா கண்காணிக்கிறதுக்காக தேவஸ்தானம் சார்பாக இங்கே டவர் போட்டு அந்த டவரில் ஒரு ஆள் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. ஸோ எதனா ஹெல்ப் வேணும்னா நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருப்பதி பெருமாளோட பாதத்தாண்டு இங்கேருந்து பார்த்தா திருப்பதி கோபுரம் தெரியும்னு சொன்னாங்க இங்கே சிலர். ஆனால் எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஆனால் இங்கேருந்து நம்ம திருப்பதி உள்ளே பார்க்கலாம், திருப்பதியை பார்க்கலாம். எல்லாரும் பெருமாளோட பாதத்தை தரிசனம் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருமாளோட பாதம் கண்ணாடி கூண்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களும் வந்து தொட்டுட்டு போக சொல்ல அது எதனா சேதமாகக்கூடாது, அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக அது சேஃப்டியாக வந்து ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி போட்டிருக்காங்க பெருமாளோட பாதத்தை பாதுகாக்கிறதுக்காக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அங்கே திருப்பதி வந்து நம்மளுக்கு தெரியுது. ஆனால் வந்து இங்கேருந்து பெருமாள் பார்க்கணுன்றது அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது. அங்கே திருப்பதி காட்டேஜ் எல்லாம் இருக்குங்களா, அந்த திருப்பதி காட்டேஜ் அதெல்லாம் நமக்கு தெரியுது. அங்கே இருக்கிற ரூம் காட்டேஜஸ் எல்லாமே. ஆனால் நிறைய பேர் வந்து இங்கேருந்து பார்த்தாலே வந்து பெருமாள் இது தெரியும். ஆனால் இப்போ வந்து மரம் வளர்ந்துட்டதுனால அந்த இடத்தாண்ட பார்க்க முடியல அப்படின்றாங்க விசிபிளை. பார்த்தீங்கன்னா இந்த சைடு மரம் வளர்ந்துருக்குங்களா, அதனால் தெரியல விசிபிள், அதுக்கு முன்னெல்லாம் தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கீழே இறங்கலாம். இங்கே வந்துட்டு போன அடையாளமாக நம்ம பெருமாளோட பாதம் வாங்குறது தான் வாங்கலாம். ஸோ எதனா பொருள் வாங்குறது தான் வாங்கலாம்னு வச்சுருக்காங்க. கீழே வந்து இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வரீங்க, ஒரு 20 பேர் பஸ்ஸில் அந்த மாதிரி எதனா வரீங்கன்னும் போது இங்கே ரிலாக்ஸாக வந்து உக்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு அமைப்பு கூடார மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாம் உக்காந்துக்கலாம், அங்கே சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து மசால் பொரி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து மசால் பொரியில் அவங்க வந்து நிறைய இது கப் வச்சுருக்காங்க. மாங்காய், கேரட்டு, ஆனியனு, சாட் ஐட்டம்ஸ், மசாலா தூள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே எங்களுக்கு கலந்து ஒரு ஸ்பெஷலாக மசாலா பூரி அடித்து கொடுத்தாங்க.
பொரி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது மசாலா பொரி. அதோட குவான்டிட்டி வந்து கம்மி தான், ஆனால் வந்து நீங்கள் அந்த பசியில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்லான்னும் போது இது சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் மசாலா பொரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது மசாலா பொரி. அதுக்கப்புறம் சரி அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் வந்தோடனே அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ வந்து ஒரு கிளாஸ் வந்து 20 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு போனோம். பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த காட்டு அணில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஸ்ரீவாரி பாதலூரில் பார்த்தீங்களா அந்த காட்டு அணில் பாருங்களேன், எந்த அளவுக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. நம்ம ஊர் அணில் மாதிரியே இருக்காது. ஸோ இது அந்த காட்டிலே இருக்கிற பிரத்யேகமான அந்த அணில் பார்த்தீங்கன்னா நல்லா வால் நல்லா தொன்னை எவ்வளோ நீட்டாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி அணில் வந்து நம்ம ஏரியாலலாம் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸு. இதெல்லாம் அடர்ந்த காட்டு வனப்பகுதியில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம கொடைக்கானல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காடுகள் மாதிரி நிறைய மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ திருப்பதியில் நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் இந்த இடத்தாண்ட. ஏன்னா இதுக்கு முன்னே ஸ்ரீவாரி பாதலும் நான் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடர்த்தியான மரங்கள் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து ஒரு செகண்ட் அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டாமல் இதை மட்டுமே காமிச்சேன்னா நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாயிடும். ஸோ இது கொடைக்கானலா இல்லை எங்கேயோ ஊட்டியான்ற மாதிரி உங்களுக்கே சந்தேகமாயிடும். அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மரங்கள் அடர்த்தியாக அப்படியே அது இடையில அப்படியே சூரிய கதிர் அப்படியே ஒளி வீசி வருது. ஸோ அந்தளவுக்கு ரம்யமான ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே அப்படியே நடந்து போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலுமே நம்மளுக்கு வந்து அங்கே வெயிலே தெரில. இந்த மாதிரி மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறதுனால அங்கே ஒரு விதமான சில்னஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து டைம் வந்து நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அது 3 மணி இருக்கும் அப்போது அந்த வெயில். ஆனால் அப்போ கூட எங்களுக்கு வந்து அங்கே ஒரு விதமான சில்னஸாகவே இருக்குது. ஸோ அங்கே இயற்கை அழகாக உக்காந்து ரசிக்கணும்னா அங்கே வந்து தனியாக சேர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, பெஞ்ச் மாதிரி. ஸோ நம்ம அதில் உக்காந்துக்கலாம், தின்ன மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் உக்காந்து இது பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இது சின்னசாக செடி இருக்கு இல்லைங்களா, இது வளர்ந்து இந்த மாதிரி மரமாக தான் மாறக்கூடிய மரம் தான். ஸோ அதுலேருந்து ஒரு விதமான பைனாப்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து காஞ்சி விழுற சருகு. ஸோ அது அப்படியே பைனாப்பிள் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் நல்லா மோட்டாவாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எது விதையா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.